நிதி போக்குவரத்து, வர வேண்டிய பணம் வந்து சேர்றது, கேஷ் ஃப்ளோவுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம தீர்க்க முடியாத சில குழப்பங்கள் தீர்க்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நல்ல விஷயம். குருவின் பார்வை பெறுவது, அப்பா மூலமாக சில அனுகூலமான சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புள்ளதாக இருக்கிறது. நல்லாவே வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சு குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் இருக்குது. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா விஷயங்கள், அப்பாவோட ஹெல்த் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா வந்து இந்த வாழ்க்கையில் வந்து சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் உருவடிக்கிறது. அதற்கு வந்து நம்மளுடைய ஜாதகம் எப்படி துணை போகிறது, அதில் இருக்கக்கூடிய கிரகத்தின் உச்சம், நீச்சம், பகை, திருட்பலம், திக்பலம், ஸ்தானபலம், இது மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி வந்து நமக்கு வர வேண்டிய கர்ம பலன் வந்து எப்படி நம்ம வந்து அடைகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் கோச்சார் அடிப்படையில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, அதே சமயத்தில் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாயெல்லாம் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி பெயரும் பொழுது நம்ம ராசிக்கு எந்த தாக்கத்தை கொடுக்குறார், எது மாதிரி ஒரு வழிநடத்தல் வந்து நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு டிசம்பர் 2024 ஆண்டின் இறுதியான மாதமான டிசம்பர் மாதம் 31 நாட்கள் எப்படி இருக்க போகிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்து நீங்கள் அதனால் பலனடையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு டிசம்பர் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகமாகிய குரு நீடித்து ராசியவே பார்க்குறார். அதே சமயத்தில் சனி 4ஆம் இடத்துல நீடித்து 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராகு 5ஆம் இடத்திலும் கேது 11ஆம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார். ஸோ இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கும் பொழுது மாத கிரகமாகிய விருச்சிக ராசியோட அதிபதியாகிய செவ்வாயே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல நீடித்து கடகத்திலேயே மாதம் முழுவதும் இருக்கிறார். ஸோ நீச்சமா இருந்தாலும் பரவாயில்லை, 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதே சமயத்தில் சூரியன் வந்து ராசியிலேயே 16ஆம் தேதி வரைக்கும் இருந்து 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 16ஆம் தேதி தனுசுக்கு மாறுகிறார், 2ஆம் இடத்துக்கு மாறுகிறார். ஸோ ராஜோகாதிபதி சூரியன் ராசிக்குள்ளேயே இருக்கிறது ஒரு தப்பில்லை, நல்லதுதான். அதே சமயத்தில் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ 3ஆம் தேதிக்கு அப்புறம் மாதத்தின் முதல் வாரத்துக்கு அப்புறம் சுப கிரகமாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வர்றது சில நிதி போக்குவரத்து, வர வேண்டிய பணம் வந்து சேர்றது, கேஷ் ஃப்ளோவுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ மாதத்தின் முதல் வாரம் வந்து டிசம்பர் மாதத்தின் முதல் வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பண வரவு எதிர்பார்க்கறது, கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ வந்து இது வரைக்கும் நமக்கு திருப்தியாக இல்லைன்னு சொல்லிக்கூடிய பிஸ்னஸ்மேன், எம்ப்ளாயீஸ், அப்புறம் வியாபாரம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியது இருக்குங்க. அதே சமயத்தில் புதன் நீடித்து ராசிக்குள்ளேயே இருக்கார். விருச்சிக ராசியிலே புதன் நீடித்து குருவின் பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா சில நுணுக்கமான சில விஷயங்கள், ஏன்னா லக்னத்தில் ராசிக்குள்ளேயே வந்து புதன் இருக்கிறது, குரு பார்வை பெறும் பொழுது சில யுக்திகள் டிசைன் பண்ணி சில ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணி ஐடி சாஃப்ட்வேர் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு சில இது வரைக்கும் சொல்யூஷன் பெற முடியாத விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் பெறுறது, நம்ம தீர்க்க முடியாத சில குழப்பங்கள் தீர்க்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி 3ஆம் தேதி சுக்கிரன் மாறுறது, சூரியன் 16ஆம் தேதி மாறுறது, அதுக்கப்புறம் சுக்கிரன் 29ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு ஆகிய மகரத்துக்கு மாறுறாரு. இதுவும் நல்ல பயிற்சி தான். ஸோ பொதுவாக பார்க்கும்பொழுது மாதத்தின் முதல் வாரத்திலேருந்தே கேஷ் ஃப்ளோ விஷயங்கள், பணப்போக்கங்கள், போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள், டிராவல் விஷயங்கள், வெளிநாடு தொடர்பு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குதுங்க. பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு சுக்கிரன் 9ஆம் வீட்டை பார்க்கறது இருக்குது. சூரியனே ராசியில் இருக்கிறதும் நல்ல விஷயம். குருவின் பார்வை பெறுவது அப்பா மூலமாக சில அனுகூலமான சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புள்ளதாக இருக்கிறது. ஸோ எப்படி வச்சு பார்க்கும் போனாலும் இந்த நவம்பர் மாதம் பலனோட டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு 2-3 விஷயங்கள் சால்வ் ஆகக்கூடிய விஷயமா இருக்குது.
இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா குருவே 7ஆம் இடத்துலேருந்து புதனை பார்க்கறனால நல்லாவே வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சு குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புக்கு தான் வந்து அதை வந்து கொஞ்சம் நான் சொன்ன பலன்கள் பெறக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறனால அப்பா விஷயங்கள், அப்பாவோட ஹெல்த் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். அவங்க கொஞ்சம் ஏதோ சில சிம்டம்ஸ் வந்ததுன்னா கொஞ்சம் மாஸ்டர் செக்அப் பண்ணி என்னதான் இது ரீசன் சிம்டம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மருத்துவ இது செய்யாமல் டோட்டலாக என்ன ரீசனுக்காக நடக்குதுங்கிறது கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது. பொதுவாக பார்க்கும் பொழுது ராசியை குரு பார்க்குறார், சனி வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். இடம் சார்ந்த விஷயங்கள், தொழில் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் சில கவனங்கள் தேவை. ஏன்னா கொஞ்சம் சங்கடங்கள், சில பிரச்சனைகள், கொஞ்சம் கேர்லெஸ்ல வந்து சில விஷயங்கள் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வருது. அப்புறம் சூரியனே வந்து சனி பார்க்கறதுனால டிசம்பர் மாதம் வந்து இந்த அரசு சார்ந்த விஷயத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் வரலாம். ஸோ இந்த வியாபாரிகள் டேக்ஸு அது மாதிரி ரிலேட்டட் விஷயங்கள்லாம் நீங்கள் போடுறது வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா சனியின் 10ஆம் பார்வை சூரியன் விழுகிறப்போ கொஞ்சம் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அது மாதிரி சில விஷயத்தில் சில சிக்கல்கள், சில வம்பு வழக்குகள், சில கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்லாவே இருக்கிறனால நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு, சில ஐடி சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸு, சோஷியல் மீடியா, கிரியேட்டிவ் ஒர்க்கு, ப்ரொடக்ஷன், இது மாதிரி டாக்குமெண்டேஷன், தொகல் தொடர்பு, டெலிகம்யூனிகேஷன் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் 2024 இருக்கிறதுங்க. இதில் வந்து சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறது வந்து இதுவரை நவம்பர் மாதம் வந்து கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல்ல வர வேண்டிய பணம், கடன் கொடுத்ததில் வர வேண்டியது, அப்புறம் கொஞ்சம் லோன் எதிர்பார்க்குறவங்க வந்து வராமல் இருக்கிறது, கேஷ் ஃப்ளோவே கொஞ்சம் ஸ்டக்காக இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வரக்கூடிய ஒரு அமைப்பு நான் அதிலே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இருக்குது. பெரியவங்க வந்து சீனியர் சிட்டிசன் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு உபாதைகள் அது மாதிரி சில வந்ததுன்னா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சனியின் பார்வையும் கொஞ்சம் இருக்கிறனால அது அட்டமாதிபதியாக புதன் லக்னத்துக்கு வரும்பொழுது சில செய்கிற மாதிரி செஞ்சு சில விஷயங்கள் வந்து தவறாக போகிறதுக்கு அந்த தசாபுக்திகள் சிறப்பாக இல்லாமல் 6ஆம் வீட்டு தசையோ 8ஆம் வீட்டு தசையோ இருக்கும் பொழுது அது மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருவாருங்க. ஸோ ஜென்ரலாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகங்கள் இருக்கிற அமைப்பும் பரவாயில்லை, மாத கிரகங்கள் பயிற்சி ஆகிற எதுவுமே பரவாயில்லை. ஸோ சனி மட்டும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மா தாயார், வீடு, பிஸ்னஸ், நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்கிறோமோ ஏன்னா 10ஆம் பார்வையாக பிஸ்னஸ் படும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய அமைப்புகளும், அரசு சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடிய மாதமாக டிசம்பர் மாதம் 2024 இருக்குது. மாணவர்களுக்கு நம்ம அதிலே சொன்ன மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் போகக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. இது பொதுவான பலன்களை தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசைகள் போயிட்டுருக்கு, அந்த தசநாதன் புக்திநாதன் வந்து கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாரு, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்குமே முடிய இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.